ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என்ன இதில் ஒன்றுமே இல்லைன்னு பார்க்குறீங்களா? இது ஒரு மைக்ரோகிரேன் ஃபெயிலியர் வீடியோ தான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இது வரைக்கும் நான் ட்ரை பண்ணதில் எதுவுமே இந்தளவுக்கு மோசமாக எனக்கு வந்து ரிசல்ட் கொடுத்ததில்ல. நான் மீஷோவில் தான் அந்த சீட் வாங்கியிருந்தேன். ஆக்சுவலி பீட்ரூட்டும் ப்ரக்கோலி சீடும் வாங்கியிருந்தேன். சரி, நான் அது தனியாக டிஷ்யூ பேப்பர்லேயே போட்டு உங்களுக்கு வீடியோ போட்டிருப்பேன். அது சரியாக வரல. சரி, கொக்கோ பீட்டும் எனக்கு கொஞ்சம் இருந்ததுன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அதிலே வச்சு ட்ரை பண்ணி பார்க்கலான்ட்டு. ஸோ ஒரு விதை வந்து முளைச்சி வர்றதுக்கு இந்த அளவுக்கு நமக்கு கொக்கோ பீட்டு இருந்தாலே போதும் தான் நான் நினைக்கிறேன். ஆனால் இதில் வந்து பாருங்கள், 3 செடி வந்து நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும். 3 செடி வந்து இங்கே ஒரு குட்டி செடி இருக்குது. இந்த 2 செடி, இந்த 2 செடியை வந்து வரும்போது மற்ற விதைகளால் ஏன் வர முடியல? ஸோ விதை தான் ப்ராப்ளம் நான் நினைக்கிறேன். ஸோ கொக்கோ பீட் இந்த அளவுக்கு இருந்தாலே அது முளைச்சி ஓகே, பெரிய செடியாக வர்றதுக்கு வேணால் அதுக்கு சரியான இது இல்லாமல் ஒரு விதை வந்து முளைச்சி வர்றதுக்கு வந்து தேவையான ஈரப்பதமும் இதுவும் இருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். அது இல்லாமல் இது வந்து ப்ரக்கோலி சீடான்றதும் எனக்கு வந்து டவுட்டாக இருக்குது. ப்ரக்கோலியோட செடியை வந்து நான் பார்த்ததில்லை. இது வந்து கடுகோட செடி மாதிரி இருக்குது. நான் கடுகு ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கடுகோட செடி மாதிரி இருக்குது. பெரிய கொஞ்சம் கடுகுல பெரிய சைஸு கடுகு மாதிரி தான் இருந்துச்சு அது விதை ஆக்சுவலி. ஸோ இது வந்து கடுகு செடி கொடுத்துட்டாங்களா அப்படின்ற டவுட்டுமே வந்து, கடுகோட விதையை கொடுத்துட்டாங்களான்ற ஒரு டவுட்டுமே இருக்குது. ஸோ அப்படி இருந்தாலுமே அந்த கடுகு கூட எனக்கு சரியாக முளைக்கல. வெறும் 3 செடி மட்டும்தான் இது வரைக்கும் வந்திருக்கு. அதுலேயும் ஒரு செடி இப்போ தான் குட்டியாக இருக்குது. இந்த 2 செடியுமே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஆரோக்கியமாக கூட இல்லை, அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ மீஷோவில் வந்து நான் நிறைய ப்ராடக்ட்ஸ் வாங்கியிருக்கேன். நான் அந்த ப்ராடக்ட்ஸோட வீடியோவும் உங்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். அந்த மோஸ்ட்டாக எனக்கு எல்லாமே சாட்டிஸ்ஃபைடாக தான் இருந்தது. இந்த சீடு தான் எனக்கு ரொம்ப டிசப்பாயின்மெண்ட் பண்ணிருச்சு மீஷோவில் வாங்கினது. ஸோ மீஷோவில் வந்து இந்த சீடு வாங்கக்கூடாதுன்னு கொஞ்சம் டிசைட் பண்ணியிருக்கேன். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இது வந்து ஃபெயிலியர் ஆகிடுச்சு. பீட்ரூட்டும் ப்ரக்கோலியும் ட்ரை பண்ணது. ஸோ பட் எனக்கு ஆனால் பீட்ரூட் ட்ரை பண்ணோம், அது கொஞ்சம் சிவப்பு கலரில் இருக்கும் இல்லையா, ஸோ அது சாப்பிடணுன்னு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குது. ஸோ ஆனால் அதனால் நான் வேறு இதில் சீட் வாங்கி நான் உங்களுக்கு ட்ரை பண்ணி அதோட வீடியோவும் போடுறேன். அதோட இது நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். அது வாங்கணும், ஊரில் தான் வாங்கலான்ட்ருக்கேன். நெக்ஸ்ட் டைம் ஊருக்கு போனால் அதை வாங்கிட்டு வந்து நான் உங்களுக்கு அதில் பீட்ரூட் கண்டிப்பாக ட்ரை பண்ணி அது ஒரு வீடியோ எடுத்து போடுறேன். ஸோ மீஷோவில் சீடு வாங்கினது ஃபெயிலியர் ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்லணுன்ட்டு நினச்சேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். நம்ம நாளைக்கு பார்க்கலாம்.